இந்த உலகத்துல இருந்த எல்லா மனுஷங்களும் எங்க போனாங்க? ஜாம்பிஸா மாறிட்டாங்களா? இல்ல எல்லாரையும் வேற பிளானட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? என்னமோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்துல இருந்த எல்லா மக்களும் காணாம போய் நீங்க மட்டும்தான் தனி ஆளா இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இருக்கிற எல்லா சாப்பாடையும் சாப்பிடுவீங்களா? இது வரைக்கும் போகாத இடத்துக்குலாம் போயிட்டு வருவீங்களா? இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம். ஆனா இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னா நிம்மதியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதுதான். இந்த உலகத்தோட கடைசி ஆள் நீங்களா இருந்தா எப்படி இருக்கும்ன்றது தான். ஹே காய்ஸ், நான் தான் சௌமியா அண்ட் வெல்கம் டு மினிட்ஸ் பார்க். ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்திருக்கீங்க. உங்க ஃபோனை செக் பண்ணி பார்த்தா எந்த கால்ஸ் மெசேஜ் எதுவுமே இல்லை. சரின்னு வெளியே வந்து பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. ரோட்ல வண்டி ஓடுற மாதிரி எந்த சத்தமும் இல்லை. ஒரு பெரிய அமைதி. நீங்க கத்தி பார்க்குறீங்க, கதறி பார்க்குறீங்க, எல்லார் வீட்லயும் போய் கதவை தட்டி பார்க்குறீங்க, ஆனா யாருமே இல்லை. இதை பார்த்ததும் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கலாம். நம்மள கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு, நம்ம இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் பண்ணலான்னு, என்ன வேணும்னாலும். ஆனா இந்த எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு? கொஞ்ச நாள்லே நம்ம யாராவது இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்களான்னு தேட ஆரம்பிப்போம். இப்படியே கொஞ்ச நாளைக்கு தேடிட்டு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தெரியறப்போ அடுத்தது நம்ம எப்படி இங்க தனியா உயிர் பிழைக்கிறதுன்றது தான் பார்க்கணும். இந்த உலகமே இதுக்கப்புறம் நம்மளோடது தான். உயிர் வாழ்றதுல என்ன கஷ்டம் வந்துட போகுதுன்னு மட்டும் கேட்காதீங்க. எல்லாமே இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான். சாப்பாடு இங்க நிறையாவே இருக்கும். ஆனா எவ்வளோ நாளைக்கு? பழம் காய்கறிகள்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கேன்டு ஃபுட்ஸ்லாம் நிறைய நாள் வரும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்து வச்சுக்கணும். உலகத்துல மனுஷங்க யாருமே இல்லாததால எல்லா பில்டிங்ஸையும் மரம் செடியெல்லாம் சூழ ஆரம்பிக்கும். காட்டுல வாழற மிருகங்கள்லாம் ஈஸியா சிட்டிக்கு வர ஆரம்பிக்குங்க. நம்ம வீட்லயே இருக்கிறது நல்ல ஐடியாவா இருக்காது. ஸோ ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கு போகணும். கொஞ்ச நாள்ல கரண்ட், கேஸ் எல்லாமே காலியாக ஆரம்பிக்கும். அதை உருவாக்க எல்லா பொருளும் இந்த உலகத்துல இருக்கும். ஆனா அதை எப்படி உருவாக்கணுன்ற நாலேஜ் தான் நம்ம கிட்ட இருக்காது. இந்த பாயிண்ட்ல தான் இந்த உலகத்துல யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம வாழறது எவ்வளவு கஷ்டம்ன்றது புரிய வரும். உயிர் வாழ்றதுக்கான அத்தியாவசிய தேவைகள்லாம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையா வர்றது காலநிலை மாற்றம். பொதுவா மழை, புயல், வெள்ளம் வர்றதெல்லாம் நமக்கு முன்னாடியே யாராவது சொல்லிடுவாங்க. இல்லைன்னா திடீர்னு வந்தாலும் அதுல இருந்து வர பாதிப்புல இருந்து காப்பாத்த கவர்மெண்ட் இருக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்? இடி மின்னல்னு அடிச்சு எங்கேயாவது தீ பிடிச்சதுன்னா அதை அணைக்க யார் வருவா? எல்லாத்தையும் நம்மளே தான் சரி செய்யற நிலைமை வரும். ஆனா நம்மளால இது எல்லாத்தையும் தனியா பண்ண முடியுமா? இதுக்கு அடுத்தது ரொம்ப பெரிய பிரச்சனையா வர்றது தனிமை. இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை பண்ணணும்னு நமக்கு பல ஆசைகள் இருந்திருக்கும். ஆனா அது எதையுமே தனியா பண்ண தோணாது. மனுஷங்களால ரொம்ப நாளைக்கு பேசாமலோ மற்றவங்க பேசுறத கேட்காமலோ இருக்க முடியாது. ஸோ ஏதாவது மிருகங்களை வளர்க்க ஆரம்பிப்போம். ஆனா ரொம்ப நாளைக்கு நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கிறதும் பைத்தியம் தான் பிடிக்கும். எப்படியாவது இந்த உலகத்துல நம்மளை தாண்டி யாராவது இருந்துட மாட்டாங்களான்னு தேட ஆரம்பிப்போம். உலகத்தையே சுத்தி பார்க்கணுன்ற ஆசை போய் இன்னொரு மனுஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த உலகத்தை ஃபுல்லா சுத்துறதுக்கு கிளம்புவோம். ஆனா எவ்வளோ தேடினாலும் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே இருக்க போறது இல்ல. இந்த உலகத்துல இப்படி ஒரு தனிமையை யாருமே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள்லே இல்லாத ஒன்றை இருக்குன்னு நினைச்சு வாழ ஆரம்பிப்போம். எவ்வளோதான் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆனாலும் அதுல இருந்து எப்படி வெளியே வரணுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம தான் தனியா வாழணும்னு வரப்போ தெரியாத விஷயங்களை கத்துக்கிட்டாதான் உயிர் வாழ முடியும். ஸோ டைம் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்கு. இருக்கிற எல்லா புக்ஸையும் எடுத்து போட்டு படிச்சு கத்துக்க வேண்டியதுதான். இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாதுன்னு இல்லை. என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போயிடலாம்.